வணக்கம் கடகராசி நேயர்களே. இந்த குரு பயிற்சியில் கௌரவம், அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் சுமாராக அமையும். பண வரவில் பணத்தினால பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பில்லை. குடும்ப சூழ்நிலை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சாதகமாக அமையாது. நண்பர்கள், உற்றார் உறவினர்னால சாதகம் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. பாதகம் இல்லாமல் போனாவே போதுங்கிற மனநிலைக்கு வந்துடுவீங்க. எடுக்கும் முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்க்கும் நேரத்தில் இல்லாமல் மிகவும் காலதாமதமாக பலன் தரும். வீடு மனை வாங்க விரும்பினாலும் சரி, அதை விற்க விரும்பினாலும் சரி, அவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் இது. வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்குமே சிறப்பாக அமைகிறதுங்கிறது ரொம்ப ரேர். இது ரெண்டுமே அமைஞ்ச காலகட்டம் இது. வங்கிகளில் கடனை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் கடன் கைக்கு கிடைச்சி காரியம் கைகூடும். சிலர் நகைகளை அடமானம் வைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். தாய் தந்தையாருடன் நல் உறவு இருக்காது. சிலருக்கு மனக்கசப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளது. குழந்தைகள் உடல் நலன், படிப்பு விஷயத்தில் அதீத கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். அந்த கடன் வாங்கினதுனால சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும். கவனம் தேவை. உடல் நலன் சிறப்பாக அமையும். பாதிப்புகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. எதிரி விரோதியெல்லாம் நேரடியாக மோத மாட்டான். மறைமுகமான தாக்குதல் இருக்கும். கவனமாக கையாண்டு நீங்கள் உங்களை காத்துக்கணும். சொந்த தொழில் செய்கிறவங்க கடன் வாங்கி முதலீடு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கணவன் மனைவி உறவு சுமூகமாக அமையாது. சிலர் மல்லு கட்ட வேண்டிய சூழ்நிலையும் அமையும். கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவுகள்லாம் இழுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சமாதான பேச்சுவார்த்தைங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் நினைக்கிற முடிவுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஜோன், விபத்தில்லா காலகட்டம். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியாது. ஷேர், ஸ்பெக்குலேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சிறப்பான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த சிறப்புகள் கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் செல்லும். பண வரவு நீங்கள் எதிர்பார்த்த நேரத்துக்கு கைக்கு கிடைக்காது. மிகவும் காலதாமதமாக கைக்கு கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்பட வாய்ப்பில்லை. ஒரு சிலர் கர்மா செய்ய வேண்டிய காலகட்டம் இது. மனைவியோட வீண் செலவுனால குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் போகும். நீங்கள் எதிர்பார்த்த சுப காரியங்கள் நடந்து அதனால் சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் தடைபட்டிருந்த திருமணம் இந்த காலகட்டத்தில் சீரும் சிறப்போடு நடைபெறும். சயன சுகம் சிறப்பாக அமையும். வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது முழு திருப்தியை தராது. சிலர் வெளிநாட்டு பயணம் உத்தியோக நிமித்தமாக செல்வார்கள். அதனால் சில சிறப்பு பலன்களும் கிடைக்கும். அப்படி எதிர்பார்க்குறவங்க இப்போ முயற்சி பண்ணிங்கன்னாக்கா அந்த பயணம் அமைந்து அதனால் நற்பலன்கள் கைக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. நகை, வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறைய சேர்ப்பீங்க. வீடு மனை சம்பந்தமாக கடன் வாங்கி அதுக்கு செலவழிக்க வேண்டிய சூழல் சிலருக்கு ஏற்படும். மொத்தத்தில் சுமாரான பலன்களை எதிர்பார்க்கலாம். குரு பகவானுக்கான சிறப்பு பரிகாரங்கள். குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கானவர். மஞ்சள் நிறத்தில் எது நம்ம உபயோகப்படுத்தினாலும் அது குருவை வசியப்படுத்தும். நம்ம தினமும் மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், மஞ்சள் நிற கர்ச்சீப் வச்சுக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மஞ்சள் நிறத்தில் கர்ச்சீப் உபயோகப்படுத்தலாம். சிவபெருமான் வழிபாடு குருவுக்கு பிரீத்தியாக அமையும். அது ஒரு சிறந்த வழி. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது மாதம் அமாவாசை எண்ணெயில், அப்புறம் எங்கேயாவது கோடியக்கரை, ராமேஸ்வரம் மாதிரி போகிறப்போ அன்னைக்கு நீங்கள் அங்கே அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம். அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது குருவுக்கு உகந்த ஒரு செயல்பாடு. திதி திவசம், நம்மளுடைய தாத்தா பாட்டி இறந்து போனவங்களுக்கு திதி திவசம் கொடுக்கறதுங்கிறதும் குருவுக்கான ஒரு வகையான பிரீத்தி தான். மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ்ஸு வியாழக்கிழமையில் யாருக்காவது தானம் கொடுக்கலாம். வியாழக்கிழமையில் அநாத ஆசிரமங்களுக்கு அன்னதானம் போட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு மஞ்சள் நிற உடைய தானமாக கொடுக்கலாம். அதுவும் சிறப்பாக இருக்கும். பசுவுக்கு வியாழக்கிழமையில் வாழைப்பழம் கொடுத்து நீங்கள் வழிபடலாம். சந்தனம் குருவோட அம்சம். சந்தனத்தை திலகமாக தினமும் நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு போனாக்கா குருவோட அருள் முழுமையாக கிடைக்கும். அரச மரத்து விநாயகர் வழிபாடு. அரச மர கண் எங்கேயாவது கோவிலில் நடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றலாம். அப்புறம் அந்த பயத்தம்பருப்பும் வெல்லமும் கலந்து அரச மரத்தை வேரை சுற்றி போட்டு எறும்புக்கு தீனியாக போட்டிங்கன்னாக்கா, அதுவும் இதெல்லாம் வியாழக்கிழமையில் தான் செய்யணும். அது செஞ்சால் குருவுக்கான ஒரு பரிகாரமாக அமையும். ஹயகிரீவர் வழிபாடு
முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் குருவுக்கான வழிபாடாகவே அமையும். அதே போல் ராஜமாதங்கி வழிபாடு, ராஜமாதங்கி அம்மா வழிபட்டாக்கா குருவுக்கு உகந்த ஒரு நடைமுறை அது. குருவுக்கான அவயங்கள்னு நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டால் காதும் மூக்கும். அந்த காதும் மூக்கும் எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாவே குரு நமக்கு நல்லருள் செய்வார். சாப்பாட்டில் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து நெய் சேர்த்துக்கலாம், சாம்பாரில் நெய் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நெய் சேர்த்துக்கிறதுங்கிறது குருவுக்கான மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். அப்புறம் பசு நெய் வாங்கி கோவிலில் தீபத்துக்கு கொடுக்கலாம். அது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும், பரிகாரமாக இருக்கும், குருவுக்கான பரிகாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எது செய்கிறது இருந்தாலும் பிரகஸ்பதி குருவுக்கு ஒரு விஷயம் செய்யணுன்னா நீங்கள் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு வந்து அர்ச்சனையோ ஆராதனையோ பண்ணிங்கன்னா தான் அது சிறப்பாக வேலை செய்யும். தட்சிணாமூர்த்திக்கு சில பேர் பண்ணுறாங்க. தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து சிவனோட அம்சம். அவர் வேற ஒரு குரு, அவர் ஒரு 4 பேருக்கு குருவாக இருந்தவர். ஆனால் அவர் தெற்கு பார்த்தவர், நம்ம பிரகஸ்பதி குரு வடக்கு பார்த்தவர். அவருக்கும் எப்படி லிங்க் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறதுங்கிறதோட பலன் ஒன்று கிடைக்கும். என்னென்னா தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல வருமானம்லாம் நல்லா கிடைக்கும், அது ஓகே. ஆனால் குருவுக்கான பரிகாரமாக அது அமையாது. நீங்கள் குருவுக்கு பரிகாரம் செய்யணும்னா ஒன்று நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு செய்யணும், அப்படி இல்லைன்னா தனித்த குருவாக எங்கே இருக்காரோ, இப்போ தென்குடி திட்டையில் அமைஞ்ச மாதிரி தனி குரு சந்நிதி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே அந்த பரிகாரம் குருவுக்கு பரிகாரம் செய்யலாம். பாடியில் இருக்க குருவும் தனித்த குரு தான், அவருக்கும் பண்ணலாம். யானை வந்து குருவோட அம்சம். யானை குருவோட அம்சங்கிறதுனால யானைக்கு வந்து தேவையான உணவுக்கு நீங்கள் கரும்போ தென்னை மட்டை வாங்கி கொடுப்பாங்க, பச்சை மட்டை சாப்பிட்றதுக்கு, வாழைப்பழம், இதெல்லாம் வந்து வியாழக்கிழமையில் கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப விசேஷம். யானைக்கு செய்கிறது மிகச்சிறப்பான பரிகாரமாக அமையும். அதே போல் குரு ஸ்தலங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கோம். குரு வழிபாடு அப்படிங்கிறதுக்கு குரு பகவானுக்கான ஸ்தலங்கள்லாம் போட்டிருக்கோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, உங்களுக்கு நாங்கள் சரியான விளக்கம் போய் வர்றதுக்கான வழிமுறை எல்லாமே சொல்லித்தரோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.